நேற்று முன்தினம் தமிழகத்திலே நடைபெற்றிருக்கின்ற அயலக தமிழர் தினம் என்ற ஒரு நிகழ்வு மு.க.ஸ்டாலின் கௌரவ தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே விமர்சையாக நடைபெற்றிருக்கின்றது. இலங்கையிலிருந்தும் அதற்கான பிரதிநிதிகள் சென்றிருக்கின்றார்கள். பல விடயங்கள், குறிப்பாக தமிழால் இணைகின்ற பல விடயங்கள், தமிழால் உயர்வோம் தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் என்ற துணிப்பொருளுக்கு அமைவாக அந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கின்றது. இது காலத்தின் தேவையாகும். உண்மையிலேயே இவ்வாறான செயற்பாடுகள் தான் தமிழ் என்ற உணர்வையும் தமிழோடு இணைய வேண்டும் என்ற அந்த ஆசையும் தமிழ் மக்களுக்கு அது ஏற்படுத்துகின்றது. உண்மையில் ரெண்டு நாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழால் இணைவோம் என்பதற்கு பொருத்தமான நாடாக தமிழகத்துக்கும் வடபகுதிக்கும் நிறைய உறவு இருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கான உறவு. அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டால் நேபாளோ பங்களாதேஷோ பாகிஸ்தானோ தமிழால் இணையக்கூடியவாறு எந்த நாடும் அல்ல, இலங்கைக்குத்தான் அந்த வார்த்தை பொருத்தமானது. எனவே நான் கூற வருகின்ற விடயம், இந்த தமிழால் இணைவோம் என்பத வார்த்தை உண்மையில் பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் தமிழர்கள் நாங்கள் இணைந்திருக்கின்றோமா? தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் இலங்கை வடபகுதியில் இருக்கின்ற தமிழர்களுக்குமான உறவு தொப்புள் கூட ஒரு உறவு என்பதை நாங்கள் பலவாறாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த உறவு ரீதியாக இது ஒரு அரசியலுக்கும் மொழிக்குமானது அல்ல. அதையும் தாண்டி வாழ்வாதாரம், ஒன்றிணைவு, அவர்களின் குடும்ப நிகழ்வுகள் அனைத்துமே இதனூடாக பார்க்கப்பட வேண்டியது. இருந்த போதிலும் இங்கு நடைபெறுகின்ற விடயம், தமிழக மீனவர்களால் தமிழக வடபகுதியில் இருக்கின்ற தமிழர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக பல வருடங்கள் 3-4 வருடங்களாக நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியான இந்த பாதிப்பு தொடர்பாக எந்த விதமான பேச்சுக்களோ அவர்களுக்கான செயற்பாட்டு வாயிலாக அந்த உறவை கட்டியெழுப்பக்கூடிய எந்த செயற்பாட்டுமே இந்த நிகழ்வுகளில் நடைபெறுகின்றதா? இங்கிருக்கின்ற கலந்து கொள்ள செல்கின்ற மலையக, குறிப்பாக கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்கள் மலையகம் சார்ந்து, இலங்கை சார்ந்து சென்றாலும் மலையகம் சார்ந்து செல்கின்றார். மலையகம் சார்ந்த விஷயங்களை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார். வடக்கு சார்ந்த மீனவர்களோ வடக்கில் இருக்கின்ற மக்கள் தொடர்பாக பேசுவதற்கு அச்சப்படுகிறார் அல்லது அதை பேசாமல் தவிர்த்து வருகின்றார். எனவே இலங்கையிலிருந்து செல்கின்ற பிரதிநிதியை நாங்கள் இலங்கை பிரதிநிதியாக பார்க்கின்றோம். எனவே அவர் இங்கிருக்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். இந்த விடயத்திலே தமிழகம் செய்கின்ற அயலக தமிழர் தினம் என்ற அந்த சொல்லை நாங்கள் வரவேற்றாலும் வடபகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் நலனும் அதில் உள்வாங்கப்பட வேண்டும். இந்த நலனில் தமிழகத்தினால் இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு இந்த தமிழக முதல்வருக்கு இருக்கின்றது. வெறுமனே தமிழக உறவை மற்றும் பயன்படுத்தி தமிழகத்துக்கும் தமிழ் மக்களுக்குமான மொழி உணர்வை ஊக்கப்படுத்துகின்ற அதே நேரம் இங்கு படுகின்ற மக்களின் துன்பங்களையும் அவர் உணர வேண்டும். கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து நாங்கள் இன்று வரையும் பார்க்கும் இந்த டிட்வா புயல், அதற்கு ஏற்பட்ட அனர்த்தங்கள், கடலுக்கு செல்லாமல் வடபகுதி மீனவர்கள் வீட்டிலே முடங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கான எந்த இழப்பீடும் யாருமே வழங்குவதாக இல்லை. ஒரு சில இழப்பீடுகள் வழங்கப்பட்டாலும் அதுவும் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. இருந்த போதிலும் மக்கள் அங்கு அரசாங்கத்தின் கருத்துக்களை மதிப்பளித்து ஓய்வில் இருக்கின்ற நேரம் தமிழக மீனவர்கள் எங்களது கடலை சூறையாடும் நோக்கில் வந்து இன்று வரை அது நடைபெறுகின்றது. வெறுமனே ஓரிரு படகுகள் கைது செய்யப்பட்டாலும் அவர்களின் வருகை இன்று வரை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. இந்த கட்டுப்படுத்த முடியாததுக்கான முழு காரணமும் தமிழக முதல்வரே ஆகும். ஏனெனில் அவர்தான் இந்த தொழிலை ஊக்குவிக்கின்றார் என்று வடபகுதி வீரர்கள் 100% கூறி வருகின்றார்கள். நேற்றைய தினம் கூட எங்களது வடமாகாண இணையத்தின் பிரதிநிதி கூறியிருந்தால், இந்த முதல்வர் நினைத்திருந்தால் இந்த தொழிலை நிறுத்தி இருக்கலாம், அங்கிருக்கின்ற மீனவர்களை வடபகுதி கடலுக்கு செல்லாது என்ற அழுத்தத்தை அவர் கூறியிருக்கலாம். அதற்கப்பால் அந்த படகுகள் அனைத்தும் அவர்கள் சார்ந்த உறுப்பினர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக பார்க்க போனால் திமுக அல்லது அதிமுக 2 சார்ந்த மக்கள் பிரதிநிதிகள், அதாவது அந்த மக்கள் சார்ந்த பிரதிநிதிகள் சொல்லும்போது அங்கே இருக்கிற எம்எல்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த பதவி நிலை இருப்பவர்களின் படகுகள் தான் நிறையவே இருக்கின்றதாக நாங்கள் அறிகின்றோம். எனவே அவ்வாறானவர்கள் அங்கிருக்கின்ற மீனவர்களை ஏழை மீனவர்களை பயன்படுத்தி இந்த கடலுக்குள் ஊடுருவ செய்கின்றார்கள். அதற்கான வசதிகளையும் செய்து கொடுக்கின்றார்கள். மீன் படகு பிடிப்பட்டால் அதற்கான இழப்பீட்டை கொடுக்கின்றார்கள். எனவே இந்த கடல் தொழிலை ஊக்குவிக்கின்ற, இந்த தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையை ஊக்குவிக்கின்ற செயற்பாட்டிலே இந்த தமிழக முதல்வர் செயற்படுகிறாரோ என்று நாங்கள் அஞ்சுகின்றோம். எனவே அவர் நினைத்தால் இன்று கூட அந்த செயற்பாடு நிறுத்த முடியும். வெறுமனே தமிழக முதல்வர்கள் இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டு தமிழக மீனவர்களை இலங்கை கடல் எல்லைக்கு செல்லாமல் தவிர்ப்பது நிச்சயமாக வரவேற்க வேண்டியது. எதிர்காலத்தில் அவர் இந்த செயற்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலுமாக நேற்று நாங்கள் கௌரவ கடற்தொழில் பிரதி அமைச்சர் அவர்களை தென்பகுதியில் இருக்கின்ற மீனவர் குறிப்பாக காலி, மாத்தரை, கம்பகா, கழுத்தரை போன்ற கல்பெட்டி உட்பட்ட தலைவர்களை நாங்கள் சென்று சந்தித்திருந்தோம். வடபகுதி சார்பாக நானும் அதில் ஒரு பிரதிநிதியாக சென்றிருந்தேன். அங்கு நிறைய விடயங்கள் பேசப்பட்டன. தடை செய்யப்பட்ட
மீன்பிடி முறைகள் நிறுத்தப்பட வேண்டும், அது வாக்குறுதி அளித்த பிரகாரம் டிசம்பருக்குள் தான் நிறுத்தி தருவதாக அவர் படித்திருந்தார். இருந்த போதிலும் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எனவே அதை நிறுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் பல கருத்துக்களை அங்கு சொல்லியிருந்தோம். அதில் வடமாகாணம் சார்பாக நாங்கள் ஒரு 4 விடயங்களை மையப்படுத்தி தபால் அட்டைகளை ஜனாதிபதிக்கும் கடற்றொழில் அமைச்சருக்கும் வழங்குவதென தீர்மானித்து அந்த பிரதியை அவர்கள் கையளித்து ஒவ்வொரு விடயங்களுக்கும் நான் ஆக்கப்பூர்வமான பதிலை அவரிடம் எதிர்பார்த்தேன். இருந்த போதிலும் அவர் நழுவல் போக்கிலேயே இந்திய மீனர் விடயத்திலே திடமான பதில் அவரிடமிருந்து வரவில்லை. அதே போன்று உள்ளூரில் இருக்கின்ற தடை செய்யப்பட்ட தொழில்முறையை நிறுத்துவதிலும் அவர் போதிய அளவு அக்கறை செலுத்த கூறிய போதிலும் இன்று வரை அந்த செயற்பாட்டை அவர்களால் நிறுத்த முடியவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதற்கப்பால் உளவு இயந்திரங்களை கொண்டு கரவலை செய்வதை நாங்கள் நிறுத்த கூறியிருந்தோம். அது நிறுத்தி தருவதாக பதிலளித்திருக்கின்றார். அதே போன்றுதான் கடல் அட்டை பண்ணைகளை சீராக வடிவமைத்து மீனவர்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டிருந்தோம். அதையும் தான் நெக்டா நாராவோடு கதைத்து செய்திருவதாக கூறியிருக்கிறார். இதில் ஒரு விடயம், இந்திய மீனவர் விடயத்திலே அவர்கள் மெத்தன போக்கு, இந்த அரசாங்கம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றது அல்லது விட்டு கொடுப்போடு கடந்த அரசாங்கங்கள் போல் செயற்படுகிறோம் என்று நாங்கள் அஞ்சுகின்றோம். எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி மன்னார் வருகை இருக்கின்றது. பல நிகழ்வுகள் அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக அவர் பல அபிவிருத்தி வேலைகளையும் அதே போன்று சில கருத்துக்களையும் சில அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் அவர் கருத்து கூற இருக்கின்ற நிலையிலே கடந்த காலங்களில் அவர் வருகையின் போது பல வாக்குறுதிகளை அளித்திருந்தார். கடல், ஆகாயம், தரை எல்லாமே இலங்கை அரசாங்கத்தின் ஆளுகைக்குட்பட்டது. இதில் யாரையும் நாங்கள் அந்நியர்கள் உள்நுழைவதையோ அவர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு போவதையோ நாங்கள் விரும்பவில்லை, தடுப்போம் என்று. ஆனால் இன்று வரை நடைபெறுகின்றது. எமது கரையிலிருந்து 200 மீட்டர் அளவிலே இந்திய மீனவர்கள் அந்நிய நாட்டு படகுகள் தொழில் செய்கின்றன. கண்மூடிக்கொண்டு கடற்படையும் இந்த அரசும் பார்த்து கொண்டிருக்கின்றது. எமது மீனவர்களின் வலைகள் இந்த அறுத்தறியப்பட்டு எல்லாமே இழந்தவர்களாக, அதாவது சிறு உதவியை கூட அவர்கள் பெற முடியாத நிலையிலும் அவர்களுக்கான அந்த வாழ்வாதார சிறு சிறு அவர்கள் சேமிப்பூடாக அல்லது அவர்களின் கடனூடாக பெற்ற உபகரணங்களை கூட இன்று காப்பாற்ற முடியாமல் இருக்கின்றது. ஒரு நேர உலருணவு வழங்கக்கூட இன்று தகுதியற்று இருக்கின்ற இந்த நிவாரண பொதிகளை வழங்குவோம் என்ற அந்த வாக்குறுதி ஒரு தகுதியற்றதாக, ஒரு பெருமதியற்றதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜனாதிபதியின் கருத்து என்பது ஒரு பெருமதியாக நாங்கள் பார்க்கின்றோம். அவரால் சொல்லப்பட்ட அந்த உலருணவை கூட அவராலேயே கொடுக்க முடியாத இந்த 12,000 மன்னர் எடுத்துக்கொண்டால் 12,000 மீனவர்களுக்கு தருவதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதி இன்று 1000தோடு மட்டுப்படுத்தப்பட்டு அவர் கொடுத்த வாக்குறுதி காற்றிலே பறக்கப்பட விட்டிருக்கின்றது. இது அவர் செய்த குற்றமா அல்லது அதிகாரிகள் செய்த குற்றமா என்று அந்த அதிகாரி தான் விளங்கப்படுத்த வேண்டும். ஜனாதிபதியும் இதற்கான விளக்கத்தை தர வேண்டும். ஏனால் ஜனாதிபதி மட்டுமல்ல, இந்த அரசாங்கமும் மீடியா வாயிலாக, ஊடக வாயிலாக வருகின்ற கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கின்றது. அது உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவேதான் சந்தி வழியே பேசாமல், கூட்டம் வைத்து பேசாமல் நாங்கள் ஊடக வாயிலாக இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவது. ஊடகங்கள் கண்காணிக்கப்படுகின்றன, அது பார்க்கப்படுகின்றன. இதற்கான பதில் நிச்சயமாக இவர்கள் வாயிலிருந்து வரும் என்று எதிர்பார்த்து இந்த ஊடகத்தை நிறைவு செய்கிறது. இந்த கச்சதீவு விடயம் தொடர்பாக இப்போது அமைதி காக்கப்படுகின்றது அல்லது அது தொடர்பாக மீனவர் சார்ந்த விஷயங்கள் பேசப்படாவிட்டாலும் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நினைக்கிறேன் கச்சதீவுக்கான திருவிழாவுக்கான ஆயத்த பணிகள் இலங்கையில் நடைபெறுகிறது. அதே போன்று இந்தியாவிலும் நடைபெற்று வருகின்றது. அங்கு சில இந்திய மீனவர்களிடையிலே அவர்களுக்கான சில படகு தொடர்பான பிரச்சனை இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இருந்த போதிலும் இந்த கச்சதீவு தீவு சம்பந்தமாக கோயில் அந்த பராமரிப்பு அல்லது செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் அதில் உள்நுழையாவிட்டாலும் கச்சதீவை சார்ந்து மீன்பிடிக்கின்ற இந்த தமிழக மீனவர்களின் இப்போதைய வருகை இந்த இந்திய இலங்கை அரசுகள் இலங்கை அரசுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த கைதுகளை குறைத்திருக்கின்றதோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். ஏனெனில் இந்த கச்சதீவு காலத்திலே ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இலங்கை அரசு இந்த தமிழக மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்துவதில் அசம்பந்தமாக இருக்கின்றது. எனவே இந்த திருவிழா காலங்களில் அவர்களை நாங்கள் தடுக்கும் போது அங்கே போராட்டங்களும் ஏனைய செயற்பாடுகளும் அரசியல் அழுத்தங்களும் ஏற்படும் என்று இந்த இலங்கை அரசு தயங்குகின்றதோ என்று நாங்கள் அஞ்சுகின்றோம். இதற்கப்பால் தமிழக அரசும் இந்த செயற்பாட்டை இந்த காலத்தில் ஊக்கப்படுத்துகின்றது. இதனூடாக இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து தமிழக மீனவர்கள் போதுமான அளவு இலங்கை கடற்பரப்பில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய செயற்பாட்டை இந்த செயற்பாடு தமிழக அரசின் செயற்பாடாக இருக்கலாம் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். எனவே உடனடியாக தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்திலே தலையிட்டு தமிழக மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவதற்கு கச்சதீவு விடயத்திலே நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம். கச்சதீவில் யாத்ரீகர்களாக அவர்கள் வந்து தொழில் செய்வதில் எங்களுக்கு யாத்திரிகளாக வந்து அவர்கள்
வழிபாடுகளில் ஈடுபடுவதில் நாங்கள் எந்த மறுப்பும் சொல்லப் போவதில்லை, அது அவர்களும் பங்களிக்க வேண்டும். ஆனால் கச்சதீவை பயன்படுத்தி இலங்கை கடற்பரப்பில் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதையோ தொழில் செய்வதோ நாங்கள் எக்காலமும் எதிர்ப்போம் என்பதையும் இந்த வேளையில் பதிவு செய்கின்றேன். CF ஸ்ரீலங்கா என்ற கடற்பரப்பிலே தமிழக மீனவர்களின் தொடர்ச்சியான வருகை இலங்கை கடற்படையினால் போதுமான அளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அவர்கள் முயற்சித்தாலும் இன்று வரை அவர்களால் அதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத நிலை இருக்கின்றது. நாங்கள் கோருவது, வடபகுதி மீனவர்கள் கோருவது, தமிழக மீனவர்கள் எங்களது எல்லைக்கு தாண்டி இந்த சட்டவிரோத மீன்பிடியான இழுவை மடியை கொண்டு எமது கடற்பரப்பில் தொழில் செய்யக்கூடாது என்பதுதான். இதில் 2 விடயம்தான் இருக்கின்றது. ஒன்று, எல்லையில் அவர்கள் மறிக்கப்பட வேண்டும். எங்களது கடல் எல்லையை தாண்டுகின்ற அனைத்து படகுகளும் கைது செய்யப்பட்டு அதற்கான படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதோடு மீனவர்களுக்கான தண்டனையும் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு இந்த அரசு செய்யுமாக இருந்தால்தான் நிச்சயமாக இந்த தொழில் முறையை நிறுத்த முடியும். இதில் பெரிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கின்றது. அந்த தமிழக அரசு இலங்கை எல்லையை தாண்டாது இருப்பதை, தமிழக எல்லையிலிருந்து கடல் பகுதியில் இலங்கை எல்லையை தாண்டாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.